ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் காய்கறி இது மூணையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த டிஃபனை காலையிலையும் சாப்பிட்லாம், ராத்திரிக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் ருசி. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு அரை கப் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. சாம்பார் மசாலா அரை டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கங்க. சாம்பார் பொடி சேர்த்தா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கோம். கலந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு நம்ம அதை கலக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இன்னும் ஒரு அரை கப் அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. மொத்தத்தில் 2 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு அரை கப்பு அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. இப்போவும் தண்ணி பத்தாது. இன்னும் ஒரு அரை கப்பு அதையும் சேர்த்து அரை கப் அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. மொத்தத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ ஸ்பூனை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்காது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி தனியாக வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம காய்கறி ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 1 கப்பு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கங்க. துருவிய கேரட்டு 1 கப்பு, கலர் குடமிளகாய் அரை கப்பு அதையும் சேர்த்துக்கங்க. ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி 1 கப்பு அதையும் சேர்த்துக்கங்க. முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்துக்கங்க 1 கப்பு. அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கட்டும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் கலந்துக்கங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே கிண்டுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு வேக விட்டுருங்க. 3 நிமிஷம் போதும். ஜஸ்ட் அந்த பச்சை வடை போனால் போதும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மேலே இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம காய்கறியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வதக்கின காய்கறியை அதில் சேர்த்துக்கிறோம். எல்லா காய்கறியும் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா இப்படி தான் இருக்கணும் பக்குவம். கரெக்டான ஒரு பக்குவம் இது தான். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கட்டும். கொஞ்சம் எண்ணெயை மேலே தடவி நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும். நான் இப்போ 1.25 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 கூட ஊற்றலாம், 1.5 ஊற்றிக்கலாம், இல்லை 2 கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடுங்க. இதே மாதிரி 2-3 தடவை திருப்பி விட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மாவையும் இது மாதிரியே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு அருமையான டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
காய்கறி அடை பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். இப்போ பாருங்க, பிக்கிறப்ப அப்படியே பஞ்சு மாதிரி வருது பாருங்க. பிக்கிறப்ப நம்ம சோடா மாவு சேர்க்கல. இப்போ பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கே ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு உணவு இது. ரொம்ப ஹெல்த்தியான உணவும் கூட. ட்ரை பண்ணுங்க. நன்றி.